அந்த நிலாச்சோறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே என்ன, நாங்கள் நிலாச்சோறுக்கு பதிலாக வந்து நிலா கச்சான் சாப்பிட போகிறோம். வீடு கட்ட எடுத்த மணல் கச்சான் பார்க்க போகிறோம். இப்போ மாவரத்திப்போம் என்னெல்லாம் மரத்துக்கு மண்ணை வர கொட்டியாங்க. மணல் அள்ளியில் கச்சான் லோட்டோம் என்னம்மா இதை போல சொர்க்கம் கிடைக்குமாண்ணே? இதான் நிலா கச்சான். அம்மா நீங்க சொல்லுங்களம்மா அந்த டாக்டர்கிட்ட கொஞ்சம் தைக்கணும் அம்மா. ஊந்தறிவேனண்ணா பூவாடவும் பாப்பேனண்ணா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் மிதுனே மிதுவா மிதுஜனா மிதுனதான் தெரியும். நல்லா இருக்குங்கண்ணே. ஓகே மகளே, இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 நாட்கள் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மகளே, 2ஆம் தேதி என்ன வெளிக்கிட்ட பயணம் 20 நான் வந்து சேர்ந்தான் சரியோ. அப்போ 2ஆம் தேதி வெளிக்கிட்டா கிட்டத்தட்ட 3 பகல் 2 இரவு. அதாவது என்னென்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். என்ன அந்த நிறுவனத்தை நடத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வாகனம் ஓடி ஓடி உழைக்க வேண்டும். ஓடி ஓடி உழைத்தால்தான் வேலை செய்யக்கூடிய எங்களுடைய சக நண்பர்கள்னு சொல்லலாம். என்ன அவர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்க இயலும். என்ன அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, 2ஆம் தேதி காலையில் வெளிக்கிட்ட பயணம் பார்த்தீங்கன்னா நான் நேற்று என்ன 20 நான் வந்து சேர்ந்தேன்னு சொன்னால், அப்போ 3 பகல் சரியான ஓட்டம். கார் வந்து ஒரு ஆள் புக் பண்ணியிருந்தவங்க, நான் தான் டிரைவராக போனது. என்ன நான் டிரைவராக போனது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மட்டக்களப்பில் இருந்து திருவண்ணாமலை போயிட்டு, திருவண்ணாமலையிலேருந்து கிளிநொச்சி போயிட்டு, கிளிநொச்சியிலேருந்து யாழ்ப்பாணம் போயிட்டு, யாழ்ப்பாணம் இருந்து ஏர்போர்ட் என்ன ஏர்போர்ட் போயிட்டு கொழும்பு நீர்கொழும்புக்கு போயிட்டு, பிறகு அங்கே இருந்து திருப்பி மட்டக்களப்பு வந்தேனே. ஓட்டமண்டா சின்ன சின்ன ஓட்டம். வாழ்க்கையில் இப்படி தொடர்ந்து இப்படி ஒரு இலங்கை அப்படி சுற்றி அடிச்சதே இல்லைன்னு. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கால எல்லைக்குள்ளே வந்து பயங்கரமான ஓட்டம். என்ன பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது, இப்போ நாங்கள் வந்து இப்போ இதுக்கு வந்து முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கல. என்ன இப்போ எந்த ஒரு தொழில் செய்தாலும் வந்து அது முதல்ல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் செய்கிறதுக்கு. என்ன இப்போ எனக்கு தெரியாமல் வந்து அந்த தொழிலை வந்து நான் செய்யலாது, ஆக்கள் செய்து வந்து செய்யலாது. அப்போ என்ன கேட்டபடியால் வந்து நான் போயிருந்தால் வந்து என்னால் சனுவை வந்து கூட்டிகிட்டு போக முடியாமல் போச்சு. ஏன்னா மிதுவையும் வந்து கூட்டிகிட்டு போக முடியாமல் போச்சு. கார் என்னக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து 4 பேர் அப்படித்தான் போகலாம். என்ன அப்போ 4 பேர் இந்த லக்கேஜ் எல்லாம் வைக்கத்தானே வேணும். 4 பேர் அப்படி தான் போகலாம். அதனால் நான் மட்டும் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அப்போ வேலை வந்து இந்த டிரைவிங் வேலை மட்டும்தான் என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எந்த ஒரு ஹோலும் வந்து ஆன்சர் பண்ண கதை கேளாது. நிறைய பேர் வந்து ஹோல் அடிச்சிருப்பீங்க, கோல் வந்து ஆன்சர் பண்ண எல்லாம் இருக்கும். அனுஷன் என்ன ஹோல் ஆன்சர் பண்ணலே சில பேருக்கு வந்து என்ன பல யோசனைகள் வந்து இருக்கும். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேனே. உண்மையிலே உண்மையிலே விசி என்ன விசி என்று வந்து பொய் சொல்ல விரும்பல. உண்மையிலே சரியான விசி தலைக்கு இடிக்குது மக்களை. இப்போ வேணே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக திறந்து ஒரு நாள் நித்திர அப்படின்னு நீங்கள் நித்திர தூங்கி நல்லா எழும்பி நீங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு வந்து என்ன அப்போ பகல் நாங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் எடுக்கிறோம். ரெண்டா சரியான ஓட்டம். என்ன இப்போ நம்பிக்கை எனக்கிட்ட வந்து கேட்டபடியால் வந்து இப்போ நாங்கள் வந்து கொண்டு விட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்ப இன்னொரு ஆள் வந்து புக் பண்ணிக்காங்களே. நீ தம்பி நீ தான் சுற்றி காட்டணும், கண்டி நூறலியா நீ தான் சுற்றி காட்டணும்னு சொல்லிக்காங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இப்போ நான் போயிட்டு வந்தேன்னா அதனால் ட்ரக்கை நம்ம வரையலாது, ஏதோ நம்பிக்கையான எங்களோட டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க வருவாங்க, ஒன்றும் யோசிக்க சொன்னேன். இல்லை அனுஷன் நீ தான் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே பிரச்சனை இல்லை, என்ன என்னால் வந்து போக முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் போவோம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்னால் வந்துட்டு நம்பகத்தன்மையாக என்ன உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக குறைந்த விலையில் நிறைந்த சேவையை வந்து நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ இன்னொரு கொஞ்ச காலத்தில் வந்து நாங்களே எல்லாத்தையும் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் கொண்டு வந்துருப்பேன். ஹோட்டல் ரூம்லேருந்து உங்களுக்கான சாப்பாடு இருந்து உங்களோட பேக்கேஜ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு 5 நாள் வாரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான தங்குமிட வசதி, உங்களுக்கான சாப்பாடு, உங்களுக்கான போக்குவரத்து, உங்களுக்கான பாதுகாப்பு அனைத்தையும் நாங்களே வழங்குவோம். என்ன இப்போ நார்மலாக வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஹாலிடே வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வாரீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு யோஜியை வந்து பைத்தியம் முடிச்சிடுவேன். ஏன்டா இந்த ஹோட்டலில் வந்து நிற்கிறது, அந்த ஹோட்டலில் வந்து நமக்கு வந்து சேஃபாக இருக்குமா, நல்ல பாதுகாப்பாக இருக்குமா,
சில பேருக்கு வந்து நூறுலியா கண்டிப்போக்குள்ள வந்து அந்த இடத்துல வந்து ஹீட் வாட்டர் வருமானே, சுடுதண்ணி வருமா, பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்ற நிறைய யோசனை எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இதை யோசிச்சு சில பேர் வந்து இப்போ நார்மலாக 10,000 கொடுத்து இருக்க வேண்டிய ரூம் எல்லாம் வந்து 30,000 கொடுத்துருப்பாங்க. விளங்குதா? அப்போ எங்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து நீங்கள் எங்கள்கிட்ட என்ன புக் பண்ணக்குள்ளே வந்து இப்போ நார்மலாக நீங்கள் 5 நாள் வந்து எங்களுக்கு தாரீங்க அப்படின்னு சொன்னால் கொழும்புலேருந்து கண்டி, நுவரெலியா, தம்புள்ள, என்ன கதிர்காமம், மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு கேட்போம். ஏன்னா நீங்கள் இயற்கை இதில் வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா, இல்லை அட்வென்ச்சர் ஃபீல், கடல், அதை கோவில்கள் இதில் நீங்கள் பார்க்க விரும்புன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ட்ரிப் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். என்ன ஒரே நாளில் வந்து நீங்கள் அவ்வளோ இடம் பார்க்கல. அது கண்டிக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் வந்து கண்டியிலேருந்து நீங்கள் ஒரு 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 5-6 இடத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கண்டியில் ஒரு இடம் பார்த்துட்டு இந்த இடம் பார்க்கக்குள்ள மதியமாகிடும், அடுத்தடுத்து போகல வந்து பின்னேரமாகிடும். நீ அடுத்து வந்து ரூமுக்கு போக வேண்டியதானே. ஒரு 3-4 இடம் நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்வையிடலாம். சில நேரம் பக்கத்தில் அந்த சுற்றுலா தலங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 10 இடமும் பார்க்கலாம். என்ன அது வந்து நீங்கள் வந்து இந்த சாய்ஸ் பண்ணக்கூடிய இடங்களை பொறுத்து அது வந்து உங்களுக்கு அமையும்ன்றது வந்து சொல்லிக்கொள்கிறேன். அப்போ அதனால் ஒரு கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்ன இந்த இப்படி ஒரு இதை கொண்டு வரோம். இதுதான் மக்களே உண்மையிலே டூரிசம். விளங்குதா? இப்போ நாங்கள் சரி வந்து டூரிசம் கிடையாது, இது வந்து ஒரு போக்குவரத்து சேவை மட்டும்தான். என்ன டூரிசம் பண்ணக்குள்ளே சாப்பாடு இருந்து, அவங்களுக்கான ரூம் இருந்து, அவங்களுக்கான எல்லா சகல வசதிகளையும் வந்து நாங்களே செய்து கொடுப்போம். அதுக்கான பேக்கேஜில் பிலே வந்து சொல்லுவோம். அப்படி நாங்கள் ரூம் புக் பண்ணி உங்களுக்கான சாப்பாடெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி தந்தாலும் மற்றவங்க செய்கிற டூரிசத்தை விட அதை விட நாங்கள் எந்த அளவுக்கு வந்து விலை குறைச்சி எங்களால் வந்து செய்ய இயலுமோ கண்டிப்பாக அதை செய்வோம். பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் வந்து நார்மலாக கொழும்பில் செய்யக்கூடியலாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துனாங்க. 5 நாளைக்கு 4 நாளைக்கு 3 நாளைக்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு காருக்கும் வந்து $எல்லாம் போட்டிருக்காங்க. $560 சரியோ, $600, $1000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து வாகனத்தில் காசு மட்டும், சரியோ, வாகனத்தில் காசு மட்டும் போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோன்னு சொல்லிட்டுன்னு. கூடத்தான் வருது $2 பாகல வந்து கூடத்தான் வருது. இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வந்து புக் பண்ணக்குள்ள அதை விட இப்போ யாருன்னே தெரியாது இவங்க டூரிசம் புக் பண்ணி போகிறாங்க. அங்கே வந்து இப்போ தமிழாக்கள் புக் பண்ணி போங்க, இல்லை தமிழாக்கள் இருக்க மாட்டாங்க, சிங்களாக்கள், ஏன்னா அப்படி தான் இருப்பாங்க. இது உண்மையாக காசை வந்து ஒன்லைனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் சரியோ, இவங்க வந்து இப்போ அட்வான்ஸ் வந்து போடணுமாங்க. அது உண்மையாக ஒரு ஆளுக்கு தான் போடுறோமா, இல்லை ஃபேக்காக வந்து ஒரு இதுக்கு வந்து அனுப்புகிறோமான்றது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நாங்கனக்குள்ள வந்து உங்களுக்கு தெரிஞ்ச முகம், தமிழ் பொடியல், என்ன சொல்கிறது, தெரிஞ்ச முகம், பழகின முகம், ஒரு கூட பிறந்த சகோதரமாக நாங்களே வந்து உங்களை ஒரு நம்பிக்கையாக வந்து சுற்றி காட்டுவோம். எங்கள்கிட்ட சேஃப்டி இருக்குது. அடுத்த வந்து எங்கே போனாலும் வாகனத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து வாகனத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிகளும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அடங்கியிருக்கு. அதனால் இனி வந்து பயங்கரமான ஒரு களத்தில் இறங்கணும். காரணம் என்ன சொன்னால் வழக்கெல்லாம் வருது, வழக்கெல்லாம் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கேன், விளைக்கணும், சம்பளம் கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், லீசிங் கட்டணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே. அப்போ அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வரையிலுமோ அதெல்லாம் வந்து கொண்டு வரோம். கண்டிப்பாக இடையில் நான் கண்டினூர் வழியாக போக வேண்டி வரும் என்றால் சில ஹோட்டல்ஸ் நானே வந்து நேரடியாக போகணும். அங்கே விளங்குதா, சில இடங்களுக்கு போயிட்டு நானே பார்க்கணும் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ ரூமெல்லாம் அப்படின்னு சொன்னால் மக்களே, நீங்கள் பட்ஜெட் ரூம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நார்மலான ரூம் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தருவோம். உங்களுக்கு வந்து ஹை லெவலில் வேணும்னு சொன்னாலும் வந்து அதே இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ரூம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம். சில பேர் காசு இருக்கும், கொஞ்சமாக செலவழிப்பாங்க. இதை நார்மலாக நமக்கு என்னதுக்கு நிறுத்துறது, இது போகிறோமானே, இது ஒரு நார்மலாக நம்ம தூங்கல் வித்து பண்ணால் பரவாயில்லன்ட்டு யோசிக்கிறார்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, இல்லை நான் இப்படி ஒரு ஹோட்டல்லாம் நிற்பேன், 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அப்படியும் தேவை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதுக்குரிய மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றுமே வந்து யோசிக்கவும் தேவையில்லை, கவலைப்படையும் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களே சொல்லிட்டோம். என்னையாக இருந்தாலும் நம்மளோட தொழில் முக்கியம், அதை முன்னுக்கு வந்து சொல்லிடணும். அப்போ 3 நாள் வந்து நான் வீடியோ போடக்கான காரணம் இதுதான். எனக்கான அந்த என்ன சொல்கிறது, இடம் கிடைக்கல, சூழ்நிலை வந்து சரியாக அமையலை. வீடியோ அப்லோட் பண்ண கூட எனக்கு அந்த சரியான வந்து சூழ்நிலை கிடைக்கல மக்களே. ஓட்டம் பண்ணிப்பது இதை முடிக்கும் வரைக்கும் நமக்கு டென்ஷன் இருந்து ஒன்று இருக்கும். என்றால் நம்ம இப்படி சரியாக போவோம், வாகனங்களை கொண்டு குறுக்க வருவாங்க, இது வருவாங்க, ரவிக்கு நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டேன்னு எவ்வளோ பிரச்சனைகள். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நிறைய நாள் இந்த குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக இருந்து மிஸ் பண்ண சில விஷயங்களை வந்து நாங்கள் இதில் மீட்டி பார்க்க போகிறோம். என்ன மீட்டி பார்க்க போகிறோம்னு சின்ன ஒரு விஷயம் தானே, அந்த நிலாச்சோறுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. நாங்கள் நிலாச்சோறுக்கு பதிலாக வந்து நிலா கச்சான் சாப்பிட போகிறோம். என்னது நிலா கச்சான்? அதாவது உங்களுக்கு தெரியும், அம்மாவோட வீடு மேலுக்கு வந்து இதெல்லாம் பிளேட்டெல்லாம் வந்து போட்டுட்டோம்.
பார்த்தீங்கன்னா மேலுக்கு மொட்டை மாடியில் இருந்து அந்த கதைச்சு பேசி இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யலைன்னு அது இன்றைக்கு அந்த வீடியோலேயே உங்களுக்கு நாங்கள் செய்து காட்ட அப்புறம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலுக்கு நிலாவெல்லாம் பார்த்துட்டு கச்சானை வறுத்தது ஏன்னா அதுவும் கச்சான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே விளங்குதா மக்களே அம்மா இப்போ அம்மாவுக்கு அந்த மேலே இப்போ ஃப்ளைட் போட்டிக்கு வீட்டுக்குள்ளே நாட்டப்பட்ட என்ன நிலக்கடலை கச்சான் என்ன அங்கே நாட்டி அதுலேருந்து அறுவடை செய்து அந்த கச்சானை எடுத்து அங்கே வறுத்து என்ன மொட்டை மாடியிலேருந்து அழகாக இருந்து சாப்பிட்டு அந்த கதைக்கு அப்புறம் இதான் வீடியோ என்ன இதான் இன்றைய வீடியோ ஒரு சந்தோஷத்துக்கு ரதியம்மாவோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அதே மாதிரி பார்த்துக்கிட்டா நாங்கள் வீட்டவருக்குள்ளே ஒரு ஆள் வந்திருக்காரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்களே நான் ஜெயிலில் இருக்கிற டைமில் வந்து என்னை பற்றி வீடியோ போட்டுருக்காரு அவர் யூடியூப்பில் ஏதாவது தம்பி வாஞ்சா ஜெவா தம்பி வா இங்கே பாருங்க வேற பாருங்க மக்களே நான் ஜெயிலில் இருக்கக்குள்ள எனக்கு வீடியோ போட்டவர் இவர் தான் யூடியூப்பில் எத்தனை வீடியோ போட்டீங்க ஒரு 3 வீடியோ 3 வீடியோ போட்டிருக்கீங்களே கடவுளே 6 கட்டு போட்டீங்க ஆட்ட கேட்குறது நம்ம பிரச்சனை போட தரேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே தம்பி நமக்கு ஆதரவாக வந்து வீடியோக்கள் யூடியூப் சேனலில் வந்து போட்டிருந்தான் தம்பி மட்டும் இல்லை தம்பி போல இருக்கக்கூடிய எனக்கு நண்பர்கள் என்ன சகோதரங்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 150 இலங்கையில் இவ்வளோ யூடியூப் சேனல் இருக்காண்டு இந்த வீடியோ வந்த அப்புறம் நான் பார்த்தேன் அப்போ என்ன உண்மையிலே இவ்வளோ யூடியூப் சேனல் மேலே இருக்குது தமிழ் யூடியூப்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோ வந்து போட்டு ஆதரவு தெரிவித்து எத்தனை பேர் வந்து காய்ச்சி போட்டிருந்தோம் எல்லாருக்கும் உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி என்ன தம்பி வந்து இன்றைக்கு வந்திருக்கிறான் என்ன அப்போ தம்பியும் தான் எங்களோட சேர்ந்து நிலாக்கச்சான் சாப்பிட புரியல என்ன அப்போ வாங்க மகளே நிலாக்கச்சான் சாப்பிடலாம் இன்றைக்கு மிதுவுக்கும் சரியான வேலை அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா இப்போ கச்சாலாம் ரெடி பண்ணுறாங்க ரதியம்மா வாங்க போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க கச்சாம் பருப்போம் இப்போ நான் குரல் நல்லா வருது கேட்குறதுக்கு இல்லாட்டி ஹலோ அப்படிதான் வந்தது தானே இப்போ நல்லா இருக்குண்ணே இப்போ கொஞ்சம் வெளியில் வந்து குரல் அம்மா என்ன விளக்கம் பார்த்தீங்கன்னா மக்களே இன்றைக்கு ரதியம்மா வந்து எங்களோட ஆஃபீஸுக்கு வந்தவங்க இல்லைண்ணே ஆஃபீஸுக்கு வந்து எங்கள்கிட்ட டூரிஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெய்லரிங் என்ன அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உடனே துணி வாங்கி அதில் உடனே வந்து இந்த சட்டையை வந்து தச்சவங்க அப்படி நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க ஐயா ஏன்னா நல்லா இருக்காண்டு பார்த்து சொல்லணும் உடனே தச்சு சட்டையா சுட தச்சு போட்ட சட்டை தான் இது ஓகே அம்மா இப்போ என்ன செய்ய போகிறோம் நல்லபடி அடுப்பு பத்து பார்த்துலாம் கச்சான் பறக்கிறது கச்சான் பறக்க போகிறோம் எங்கிட்ட இந்த கச்சான் எங்கட வீட்டுக்குள்ள நாட்டி புடுங்கின கச்சாமா எங்களோட வீட்டுக்குள்ளே நாட்டி புடுங்கின கச்சானை கொண்டு நாங்கள் மொட்டை மாடியிலேருந்து சாப்பிட போகிறோம் என்ன பருத்து நல்லா பச்சையா பாருங்க ரெடியாரா மீது பறக்க போகிறோம் பாருங்க மண் போடணுமே மண் சூடணும் இப்போ ஒரு இல்லை கச்சான் பருத்து போகலாம் போகிறேன் வெஸ்ட்டுக்கு மண்ணா ஒரு அங்க பாருங்க மண் எடுத்து வரலாமே சரி மணல் நிறைய போடும்டா இந்தாண்ணா இது இது வாங்க வீடு கட்ட எடுத்த மணல் கச்சான் பறக்க போறேன் இப்போ கல் சீமந்து கல்லாம் கிடக்கு இங்கே பாருங்க மக்களே கச்சான் பறக்க செட்டப் பார்த்தீங்களா கடந்தானே மண் இப்போ சூடாக வேணுமே பாத்தில மகளே மிது டக்குன போய் அகப்பே தூக்கிறோம் பாத்தில மண் சூடா இல்லை உடனே சூடாகுதுமா மண் இல்லையே மண் அப்படியே விட்டா சூடாகும் இது ஓ பறக்கதில்லை அப்படியே விட்டா பறக்கதில்லை சூடாகுறேன் சரி அப்படியே ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காட்டுங்க இப்போ மண் வந்து ஒரு பதத்துக்கு வந்தது மக்களே என்ன இது ஒரு கருகிய நிலைமையில் ஒரு பதத்துக்கு வந்து மிதோ உள்ளங்கையை கொஞ்சம் காட்டு டேஸ்ட் பண்ணி பாரு தேடி பார்த்து காடு கடோ வா சனு கையிட்டு இல்லடா கையிட்டா
மூணு பேரும் ஒற்றுமை என்றது காட்டுறது இதை விட என்ன வேணும் வா நீ தீபாயிருந்தியா இதெல்லாம் சரியா சிம்பிள் ஓ மகளே எனக்கு சொல்றது ஐயப்பா. அடு. இல்ல, இல்ல, அப்படி இல்ல. உனக்கு வைக்கலாமா சரியோ இது போடுங்க ஹரியோம் 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 ரெண்டு விழுந்து தான்டா. என்னடா அது விளை இல்லை அது சரியா ஆ ஒன்று கடுங்க இவ்வளோதான் சாப்பிட்டு முடிக்கணுமா நான் போயிட்டு வரணும்ப்பா. வீட்டோட வீட்டோட ஆட்டும் வீட்டோட கஜ்ஜான சீனா இருக்கு. அவன் வீட்டோட வந்துட மாட்டேன் வித்தாலும் விற்பனுடைய வீட்டை கொண்டு வர மாட்டான் அவனுக்கு ஏன்னா இல்ல எங்களை ஜோதிரி சொல்லிட்டாங்க அங்கே பேசிட்டு என்ன ஜோ இல்லை இல்லை நாளைக்கு ஒப்பிச்சு கொண்டு வரதுக்கா இல்லை கணக்கு பார்க்குறேன் தானே கொஞ்சம் கஜ்ஜன சாப்பிடல எங்கே வய செஞ்சுக்க இல்லைங்க இல்லை எங்களோட வீட்டை ஆ இன்னைக்கு ஜானவரம் இது இப்போ எவ்வளோ இதில் வருவோடு இப்போ நோமலா ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம் கொஞ்சம் ஆர்வம் எனக்கு தெரியும் மண் சூடு தானே எனக்கு தெரியும் மண் போட்டு வருகிறாய் மண் போட்டு வரதா தான் குயிக்காக வருவது அடே இப்போ மண்ணிலேருந்து அரிச்சு எடுக்க கொண்டு போகுது ஓ மேலால வேறு மொழியா மேலால சட்டியில் எடுத்தாச்சு சுடவில் எடுக்கணும். ஒரு கஷ்டமாக இருக்கு மண்ணில் கூட கொடுத்து இல்ல இல்ல இல்லை டக்குன சூடாதாண்டு சரியா சூடாக இருக்காண்டு உண்டு சும்மா இல்லை இதாக்காது ஆ பா வேற எங்கடா? இப்படி நல்லா வறுக்கணும். பழைய ஸ்டைல் ராய் இது வறு கண் பத்திரமா கிடையாது பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு யூடியூபர் என்ன உங்கள் சகோ எனும் யூடியூப் தளத்தை நடத்தி கொண்டு வருகின்றார் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஸ்டாஃப் என்ன எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ப்ளாக்கில் பணிபுரிந்த எங்களுடைய விதுசன் என்ன விதுசன் இருக்கக்கூடிய சேனல் தான் இந்த உங்கள் சகோ என்ன பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க விதுவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தம்பி பதுவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன திறமைக்கு உரிமை கொடுத்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்து என்ன பெரிய ஒரு ஆதரவை வழங்குமாறு உங்களை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றால் தம்பியாக்கள் நான் ஜெயிலில் இருக்குள்ள ஹேச்சவனே உங்களுக்கு ஃபுல்லாக நின்று வரணும் அங்கே வரைக்கும் ஓ ஜெயிலில் இருக்குள்ள ஹேச்சவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த தம்பி என்ன கோட்ஸுக்கு வந்து எல்லா இடத்தையும் வந்த தம்பி அதை கட்டாயம் சொல்லி ஆகணும் ஆ யாரு சத்தம் சத்தத்தை பதிலா மறுவர சத்தம் அது ஆ செய்யும் நினைச்சேன் இவ்வளோ சும்மா தெரியாம நடிக்கிறாரு அது என்னடா நல்ல சவுண்டு மண் கொட்டவுல அப்படி கேட்குதானே வளமையா மண் கோட்டைக்குள்ள கேட்குற ஓகேரா இல்லை அது இந்த இதுதான் தம்பி அருவாசியில் கருப்பா அரிக்கும் விளங்குதா அருவாசியில் கருப்பா அரிக்கும் உடைக்குள்ள மளி ரெண்டு கேட்கும் அப்படியே ஐயோ அன்னைக்கு பழைய கஜ்ஜான் வியாபாரிகளாக நான் பத்திக்கண்டா நாங்க இன்றைக்கு 20 ஜாதி இன பருப்புகள் வாங்கி தந்துக்கோம் நாட்டுறதுக்கு. ம் என்ன ஆகுதுடா 20 பருப்பு என்னோட அவரைக்காய் பீக்கங்காய் மிளகாய் தக்காளிக்காய் கத்தரிக்காய் கக்கரிக்காய் புடலங்காய் வெண்டிக்காய் பீக்கங்காய் சோழன் தர்பூசணி எல்லாம் ஓகே சோழன் இப்போ நீங்க வீடு கட்டி போட்டு எதுக்கு நாடவரே வெளிநாட்டும் அதுக்கு ஃபுல்லா வாழமா அம்மா மொட்டை மாடியில் தோட்டம் வைத்தட்டா அம்மாவுக்கு ம் இல்ல பொலித்தீன் பாக்கெட் வாங்கி நாடி எடுங்க நல்ல சவுண்டாக இருக்குண்ணே விடுங்க வருத்தம் மறுமுறை இருக்கணும் அப்படியா நான் பாருங்க நீங்கள் இன்னொன்று நம்பர் கொண்டாங்க பச்சை வரவாடல நீ உனக்கு சிஸ்டம் தெரியாடா கண்டில மணல் அள்ளியில் காய்ச்சான் லோட்டோம் என்னம்மா இல்ல இல்ல அப்படி ஒடிச்சு வர மாட்டேன்
கடல் 1 2 கறி இருக்கிறா இந்தா இந்தாம்மா கடைசியில் ஒன்று தான் நான் ஃபைனல் இந்தா மண்ணுக்குள்ள தாண்டது அம்மா மண்ணுக்குள்ள தாண்டல அதே வந்து இந்தாம்மா வருமா எப்படி வருது மண் சூடா இருக்கு ஆ ம் பிரிக்காயோ இல்லை இல்லை இதுதான் அந்த கோயிலில் விற்கிறாங்க நான் மறந்துக்கிறேன்னு ம் தாங்குவாங்க ஆ ஆ சரி என்ன விலை கொண்டுண்ணா ம் கஞ்சா மறுபட்டாலும் ஆ அவங்க மாதிரி தாங்கி வாராட்டி விடுவா படுத்துவா கொஞ்சம் ஆறணுமா தோல் வரணும் கொஞ்சம் ஒன்று செய்யலாம் போய் அப்படி இருந்தா வேண்டாம் கட்சியான கீழே முடிச்சிடலாம் நிலா காய்ச்சா நிதாரி தானே இந்த ஆ அந்த அரிக்கு இருக்கு எப்ப இன்றைக்கு தானே இருந்தாரு இன்றைக்கு தானே பூரண 6 பிறந்தாள்ரா மிதுட பிறந்த நாள் பூரண பிறந்த நாள் விளங்கல நீ ஊரில் பிறந்தா கடவுள் என்ன இண்டே பிறந்தாள் பெரிய இதா போயிது எனக்கு கேக் ஒன்றும் பட்டல எனக்கு இப்போ 1000 யோசனை வைக்கிறா அப்போ நம்பையே பட்டுறாது ஒரு அமில பட்டுறேன் ஒரு வயசு சேர்த்து 4 பிறந்த நாள் அவரை 2ஆம் மாதம் அவனுக்கு பிறந்த நாள் அது 3ஆம் நாள் கிடையாது 2ஆம் மாதம் நாளைக்கு முடிஞ்சா 6ஆம் தேதி இப்போ கொஞ்சம் பதமாக வருது மறக்கற வேண்டா போய் நான் இப்படி போய் தண்டுவாரு ஓ என்னன்னு சொல்லுங்க மண் சூடாயிட்டு அகப்பா சூடாயிடுமா நல்லா பார்த்தியா ம் எப்போ அடுத்த இதேக்குள்ள பெங்களூருக்கு போக வேண்டியிருக்கோம் அப்போ அடுத்த நம்ம அதுக்கு ரெடி அம்மாவு நான் கொடுக்க மாட்டேன் வார மலை கிடையாது சாப்பிடும் நிலா கட்சி எனக்கு அன்றைக்கினோட அந்த போர்ச்சிந்தாள் விற்பாங்க உனக்கு நான் சைட் கம்பி அடிச்சதோட மேலே ஏறுறது இலவட்டம் போனவு ஆமாம் விளங்கிட்டோ வளைச்சி சைடில் கம்பி அடிச்ச ப்ரோ நம்பி ஏற்ற மாட்டோம் உங்களை நான் மறுபடியும் மறுபடியுமா பொறுங்க இல்லை கொடுக்காம போய் ம் ஆறுனா தெரியும் அப்பயும் பச்சை இருக்கட்டும் கண்டியது கொஞ்சம் இதை பற்றி இது உண்டா ஆறாட்டம் கண்டியோ இப்போ கொஞ்சம் எடுக்க ஆறாட்டம் கொண்டா கொடுக்க ஆறாட்டம் போய் அதையும் பறிச்சு வைக்கண்டா அவர் தண்ணி கொண்டு போமே அப்போ உண்ட ஹருணமாகிற அவளுக்குள்ளே மறுபடிக்குமா மறுபடித்து கொண்டா மரம் திறக்கணே கொண்டா மரம் ஓன்ட்டு 5 வரவிடுது 5 இங்கே தானே தோலை காட்டுவாங்க தோலை காட்டுற மாதிரி பாக்குற ம் சரிதா விளக்குடா அப்படி இல்லைம்மா இப்படிதான் நடக்குது
அடுப்பு போகுது. அடுப்பு பிரி. நெருப்பு கிடக்கட்டும். மண் போனாலும் கச்சாங்க உடைச்சி தான் சாப்பிடுவோம். எப்படி பாத்தியா என்னடா அவன் சாய் ஆடுறா அவன் ரத்னக்கல் வெடிக்கிறாருமே அடிச்சான். மண்மரம் புடைக்கணுமாம்மா? வீட்டை ஒன்று புடைக்கிறதா ஆயிக்காரு. கிடந்தாலும் கிடக்க வெளியே திரு புட புட புட. கம்பியில் விடா அப்படியாண்டா. வாங்க மகளே, இப்போ மேலே போவோம். சரியோ, நிலா கச்சான் சாப்பிட்றதுக்கு நாங்கள் போகிறோம். வாங்க மா, சரிம்மா. உங்களுக்கு பல்ல கவனா பார்த்துருங்க. ம், சரி பாருங்க. அம்மா ஒரு தலையை பார்த்து வரணும்மா. பாருங்க மகள் நிலாவே. எப்படி இந்த நிலாவை பார்த்து பாய போடுங்கம்மா உடத்துல. இதில் போடுங்க, இதில் போடுங்க. எங்கடா நட்சத்திரம் ஒன்று பூரணடா கொஞ்சம் தள்ளிடுங்கம்மா. மக்களே, இதை போல சொர்க்கம் கிடைக்குமானே? ஆனா மக்களே என்ன விளக்க முடியும் மக்களே, கச்சான் கடுமையா வர வேண்டுதுடா. சொன்ன மாதிரி அந்த ஆறுனு போறான்டா. இப்போ முறை இருக்கு. ம், இதுவே காணல. இது அந்த அடகம் பாருங்க. சூப்பராயா இந்தாம்மா. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடா. பாயண்ட படுக்கணும். அந்த மாதிரி தாரிக்கும் என்னண்டா நட்சத்திர நாளையா பை நீ பூரண நட்சத்திரம். என்ன இளமை என்ன இளமடா? புதன்கிழமையில பூரண வரக்கூடாடா. புதன்கிழமையில பூரணம் வந்தா நட்சத்திரம் தெரியாதுண்ணே. இவன் இல்லை ஏமாத்துவாங்களே. இது நான் நட்சத்திரம் நான் 1 2 4 டேய் 4 நட்சத்திரம் காணிக்கண்ணா. 5 ஒன்றுண்ணா தெரியுதா? அம்மா கதையும் இல்லை மையா. சின்ன பருவத்துல அனுஷனுக்கு சில நேரம் சாப்பிட்றலானே. இப்போ பாரு ஒரு பாட்டி அப்பம் சுட்டு நிலா காட்டி படானேம்மா இல்லை அது படாண்டி சிலாக்கள் அப்பம் வண்டி அந்த அப்பம் விற்க. எங்கம்மா அங்கனே எங்க உண்டு சொல்றேன். சின்ன புறத்துல என்ன எழுறேன்டா, அம்மா நான் 2 பேருக்கு சீமந்து வாங்கி வீடு கட்டுறேம்மா. நான் 2 பேருக்கு சீமந்து வாங்கி வீடு காசு 5 ரூபாண்டாலும் 2 ரூபா குத்தி நான் கைக்க வச்சுக்கொள்ளணுமா. நித்திரவளங்காட்டிலும் அந்த காசு தான் நான் கைக்க வச்சுக்கப்புறேன். 2 வச்சா போல விட்டுருவான். வராத தேர்ற மரம் ஒளிம்பிருந்து அந்த காசோட சின்ன பிள்ளை அப்படிதான். 2 வேக்கு சீமந்து வேக்கில் வீடு கட்டி விடுங்க பாருங்க அம்மா. முதல்
அப்போ வந்து நம்ம பஸ்ஸில் போனால் சிறுத்தனி காசி எங்கே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குண்டாம் சரியா மார்க்கெட்டுக்கு போகிறோன்னா சரியா இல்லை எனக்கு தலை சுற்றுறோடைய ஓட்டோலோமா ஓட்டலோ அப்படி அப்படி ஓட்டலோ ஓட்டான்னு சொல்கிறேன் பஸ்ஸில் ஒன்றான்ற தலை சுற்றுற மாதிரி ஓட்டலோ நான் சொல்கிறேன் சிறுதம்மா காசி அந்நேரம் 50 ரூபா தான் களவாஞ்சிடிக்கு போகிறது இப்போ 100 ரூபா கதை சொல்றலாம் ஏழனம்மாருக்கு ஒரு தங்கச்சி சொல்லுங்களேன் ஏழனம்மாருக்கு ஒரு தங்கச்சி கொஞ்சம் குறையா சொல்லுவேன் ஏழனம்மாருக்கு ஒரு தங்கச்சியா ஒரு காலையில தம்பிக்கு அவர் இருந்த ஒரு மற்ற மொழி பேரும் திருமணம் செய்தாங்க திருமணம் செஞ்சா வெள்ளாவட்ட எங்க நான் போனாலும் இந்த தங்கச்சி இருக்கிறான் தங்கச்சி சொல்லுவாங்கயா அவர் அந்த ஏழனம்மாருன்னு சொல்றான் நான் தங்கச்சி கண்டா இப்படிமானது தங்கச்சி கண்டா நான் சொல்றேன் ஆமா கதையை மறந்தோம் தெரியும் அந்த பாட்டா சின்ன தெரியுமா தெரியுமா அந்த கதை அந்த தம்பி செத்துட்டாரு இக்கரையில இந்த அக்கறைக்கு அப்ப கடைசியில தங்கச்சிக்கு திருமணம் நடக்க போகுது பூக்கள் இல்லை அந்த அந்த செத்தாட்டம் பூ கேட்கணும் இந்த தங்கச்சி கல்யாணம் பூதாம்பியண்டு கேட்டா பூந்தாருவேனண்ணா பூவாளவும் பாப்பேனண்ணா பால கிளிக்கையிலே அம்மன நஞ்சு வச்சு கொண்டா வேண்டி அந்த பாட்டு அவருக்கு இல்லன்ற அடுத்த நட வச்சிருந்தேன் அடுத்த நட பேக்குறதே பாட்டு படிச்சியா என்னோட படிமா இருக்கு சின்னங்கிளிக்கையிலே அம்மன நஞ்சி வச்சு கொண்டாளே மறார்த்தன வைக்கிற பூவன்றா தங்கச்சி கல்யாண்டு பூவுந்தாரிவேனண்ணா பூவாளவும் பாப்பேனண்ணா பால கிளிக்கையிலே அம்மன நஞ்சி வச்சு கொண்டாவே அம்மா கதையை மறந்தோ நான் சரி முதல் படிக்க கூட நித்திர வராயிரு அப்ப கதையில சொல்லுண்ணா ஏழனம்மாருக்கு ஒரு தங்கச்சியா என்னது கதைகளை பாண்டியோ மழை யோசிக்க மழை சொல்லுவோ எப்படி வாழை மீனை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஏற்றிட்டு போ சாப்பாடு கொண்டு வரேன் என்ன முடிக்கல சாப்பாடு கொண்டு வரேன் இந்த தெரியுமா கேள்விப்படலையா மறந்துடலாமா மறக்கல தம்பிக்கு என்னண்டா அந்த தம்பி இந்திரமாரு தம்பி இந்த ஸ்கூலுக்குள்ள விளையாடக்குள்ள இந்திரமாரு குடிச்சு தம்பியை தள்ளிவிட்டானே நான் கல்லெடுத்து போட்டு வர நேரம் வினோ அங்கொண்டு தம்பி என்னையும் கொண்டு போன மோட்டாயில கொண்டு போனா குடலனா இந்த அனுஷ்கர்னால போக்குல இந்த பாஞ்சனி இல்லடா முதல்ல இன்னும் நாக்கு வெட்டுப்பட்டு நிறைய சம்பவம் பதிவாயிருக்குதா அப்படி இருக்கக்குள்ளயா அம்மா நீங்க சொல்லுங்களா அம்மா அந்த டாக்டர்கிட்ட கொஞ்சம் தைக்க சொல்லுங்களா அம்மா அப்போ பொடி எனக்கு கடுக்கு எனக்கு கண்ணால தண்ணி வடியுது கடும் காயம் என்ன நம்பி அந்த காயம் அப்போ 24 தையல் முழங்கால போத்தலோடு கீழே ஆடந்தி பொடியும் பிடிச்சி தள்ளி ஓட்டிக்கா இந்த புளியடியில ஸ்கூல் ஒன்று தானே அந்த ஸ்கூல் வேல்சம் பள்ளி நான் சொல்றேன் விளையாடுற எல்லாரும் விளையாடுறாங்க எல்லா கிரிக்கெட் விளையாடுற அப்போ நான் கட்டில ஏறிதன் அங்கே பீங்கான் உடஞ்ச பீங்கான் கும்பம் அப்போ ஒரு இது வந்து மண்ணுக்குள்ள தாண்டு ஒரு கொக்கோ கோலா சோடா போத்தல் அருவாசி கூர் வெளியில அப்படி மூடி இருந்தது பின்னுக்கு இருந்த அந்த அண்ணன் தள்ளிவிட அப்படியே முழங்கால் குத்துனது அந்த இதுல போய்தான் கூர்ல போய்தான் அப்படியே சாதாளவும் அந்த போத்தலுக்கு இருந்தது முழங்கால் இப்ப இருக்கு பெட்டியா சின்ன 2000 ஞாபகம் இருந்து நான் தெரிஞ்ச செறிப்புக்கு எனக்கு என்ன நடந்திருக்குன்ற சம்பவத்தை நான் சொல்ல போறேன் இப்ப சரியா அந்த இந்த வர் 24 தையல் இந்தா சரிதா இந்த பாத்திலா 24 தையல் இதுல மடு மீன் பிடிக்கிற முந்திர பருப்பு எடுக்க போறேன் இதான் தொழில் வேலை ஆகுது
ஐயோ சொல்லுங்களா அம்மா தைக்கணும் இங்க சொல்லுங்களா அம்மா இங்க சொல்லுங்களா அம்மா எனக்கு ஞாபகம் இல்லை அம்மா சொல்றல இருந்தா சொன்னேன் 2 ஆள் என்ன தெரிஞ்சு முதலாவது நடந்தது ஒரு தென்னை மரத்தில் ஏற போய் நாடி சரியோ இல்லை இல்லை ஃபெஸ்ட்டுக்கு வந்து தென்னை மரத்தில் ஏற போய் இடையில இருந்து விழுந்து இந்த நாடி வடிச்சது அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணவங்க மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் ஒரு அண்ணன்டா நம்மளோட குமார் அண்ணன் அவர் சித்தப்பா கிட்ட வாரவர் ஆட்டோ முதல்ல கொண்டு வந்தவர் அப்போ ஆட்டோவில் ஏற்றி போக்குள்ள என்ன கடத்திய போகிறான் நினைச்சு சின்னப்படியும் தானே இந்த புளிய மரத்தோட பாஞ்சு நான் விளங்குதோ பாஞ்சு விழுந்து மயக்கமாக இருந்து அப்புறம் அது இடுப்பில் காயம் வந்தது திருப்பியும் ஒன்று போக்குள்ள தண்ணி மழை பெஞ்ச தண்ணி நிறைய போக்குள்ள பாஞ்சு நான் போக்குள்ளே தண்ணியோக்குள்ளே பாஞ்சு அடிபட்டு என்ன அடிபட்டு இருந்தது அதுலேயே மயக்கம் விழுந்து நான் திருப்பி மலையிலிருந்து உருண்டு விழுந்து கை உடைஞ்சது எனக்கு குழி அடிக்கிற மிஷின் கல்குவாரியில் அடிக்கக்குள்ள அந்த வயரில் ஏறுகின்ற நான் அப்போ வயரில் ஏறிக்கிட்டேன் என்ன இறங்குறங்கன்னு ஒன்று மலை உச்சில சரியா இறங்குறங்கன்னு இறங்கல துறைப்பு தானே இறங்கல அவ பிடிச்சி அந்த வயரை பிடிச்சி இழுத்து விட்டேன் இழுக்க நான் சின்ன படி தான் இழுக்க என்ன செய்யும் அப்போ விழுந்தேன் கொண்ட மலையிலேருந்து கீழே விழுந்தேன் பெரிய உச்சில இருந்து கீழே விழுந்தா ஃபார்ம் தான் கை இருந்தது அப்படி உடைஞ்சிருந்தது திருப்பி சம்பவம் அதுதான் போட்டேன் பிறகு என்ன நடந்த அது ஒரு விஷயம் இல்லைண்ணா நீங்க சக்கில போய் அப்படியே பாரத்து கொண்டு உதயிருவோம் நானும் நீ அல்ல இந்த நம்மளோட கைநாக்கள் வருது மக்களே என்ன நடந்ததுன்னா ஆலேடி ஆயிரங்கன் பிள்ளையார் அம்மா அந்த சாமியை சேருவாங்க அப்போ வாழைப்பழம் பேருந்தேன்னா காலையில் பசி எனக்கு சரியோ அம்மா ஒன்று அதை நான் சாப்பிடக்கூடாது சாமி கேட்க முந்தி நடக்க ஒன்று இருக்குது நான் சொன்னேன் சாமியும் இல்லை ஒன்றும் இல்லை என்னது 2 வாழைப்பழத்தை அடிச்சுது நம்மளோட ஃப்ரெண்ட் படி என்னை ஏற்றி எடுத்து சக்கில் அப்போ பாடு சக்கில்ல நம்மளோட பாலமே தானே அந்த பாலம் அதுக்கு போய் துவண்ட சொன்னா சக்கில தூக்கி காட்டுறேன் பாரு மேலேண்டு நீ பின்னுக்கிறியாண்டு சரியா அதுக்கு மேலே தூக்கி பழக்கண்டா இல்லை ஓகே அப்போ நாங்க இப்படி அந்த கான்கிரீட் போட்டது கொஞ்சம் உயரம் தானே அப்போ அங்கால வைத்தோம் திருப்பி வட்டி எடுத்துன்னு ஈரியம் வச்சு நான் கொஞ்சம் தூக்கி காட்டுறேன் பாரு குளத்துக்கு குழம்பு என்னங்க அப்படி அந்த கான்கிரீட் கிட்ட போய்த்து என்ன தூக்கிட்டேன் சரியா தூக்க அந்த படத்தில் வேறு கம்பெனி வாய்தான்டா இப்படி வேர்ந்த சைக்கிள் இங்கே வைக்காம அந்த கீழே ஒன்று இல்லாமல் மேலே அதுக்கு அப்படியே லேசாகிறி முண்டையர் காணுக்குள்ளே எடுத்துச்சாலும் பள்ளத்துக்குள்ளே அது பெரிய ஒரு பள்ளம் நான் பெஸ்ட்டு கூட நான் கீழுக்கு அப்போ சக்கில் எனக்கு மேலே அதுக்கு மேலே பின்னுக்கு இருந்த படியன் விழுந்தா எனக்கு என்ன நடந்து தெரியாது முறை பார்த்தேன் வீட்டை கண்மொழிக்க வீட்டை ஆயிருக்கேன் அப்படி திறந்து பார்த்தேன் என்ன நடந்தது எங்கே இருந்தது ஞாபகம் இல்லைமா கட்டுமொழு அது வேறு சம்பவங்கள் என்னக்குள்ள பெருசா இல்லைண்ணே அதுக்கு போனால் இன்னொரு வாழை கச்சாமல் இருக்கணும் பாருங்க மக்கள் எப்படி இருக்கேன் நீங்கள் பார்த்தது வலிச்சதில் பார்த்தது இதுதான் உண்மையானது எப்படிங்க வளைச்சு காட்டு இதெல்லாம் காட்டுங்க மேலாக அந்த நிலாவை நிலா கச்சான் நிலாச்சோறு ஆனால் கொஞ்சம் கருகுதுண்ணே ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கச்சா எல்லாம் பாருங்க இங்கே நல்லா சாப்பிட்டு நல்லா வரைய கிடக்கு அந்த மாதிரி மொட்டை மாடலில் குளிராக இருக்கு இப்போண்ணே இப்போ ஸ்டாலில் கொஞ்சம் தான் இருந்தால் இப்போ கொஞ்சம் நல்ல குளிராக இருக்குது மக்களே சரி ஓகே சந்தோஷம்ண்ணே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அம்மாவோட மடியில் தூங்கி கச்சான் சாப்பிட்டு தம்பி வந்திருக்கான் என்ன எப்படி இருந்துச்சு தம்பி ஓகேயா நல்லா இருந்துச்சோ ஓகே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்குள்ள அப்புறம் எல்லோரும் கச்சான் சாப்பிட்டேன் சரியோ என்னண்டா நாங்கள் பிள்ளைய விட்டு நேரத்தை கொஞ்சம் இறக்கி வேணும் இங்கே கலரை பாருங்க மக்களுக்கு எப்படி கருப்பை பெய்துன்னு இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க கொண்டு காடு என்னடா அம்மடா எதுங்க சொல்லையில் வந்தாலும் வருவாங்க
சரி மகளே, நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை யாரும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.